எல்லா கேமுமே பிரஷர்னு வரும்போது ஒத்த ஆளு சாலாங்கிற ஒத்த ஆளு வச்சுக்கிட்டு நாங்க வந்து டீமையே ரன் பண்ணிட்டு இருக்கோம். மேன் சிட்டி தான்டா பெஸ்ட் டீம் இந்த வேர்ல்டு. உங்களை ஹம்பிள் பண்றதுக்குன்னே வரான்டா ஒரு வெயிட் பண்ணி பாருங்க. இல்ல நம்ம சும்மா வந்து துனியா சுட்டா விட்டா ஆமா சீசன் ஃபுல்லா விட்டுட்டு தான் இருக்கா, போன சீசன் விட்டா அது ஒன்றும் புதுசு இல்லையா? அப்ப டிஃபென்ஸ் நீங்க என்ன படுத்து தூங்கிட்டா இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃபுட்பால் பேச்சு. பிக் கேம் ப்ரிவியூக்கான நேரம் வந்துருச்சு. இந்த வாட்டி பிரீமியர் லீக்ல வந்து டைட்டில் கண்டெண்டர்ஸ் வர்சஸ் கரண்ட் சாம்பியன்ஸ். ஆஹா, இந்த கேம் வந்து டைட்டில் டிசைடிங் கேமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறப்ப எனக்கு தான் ரொம்ப குஷியா இருக்குது. உனக்கு ப்ரெஷரா இருக்கும், அது வேற விஷயம். எனக்கு ஒரு குஷியா இருக்குது. மேன் சிட்டி தான்டா பெஸ்ட் டீம் இந்த வேர்ல்டு. உங்களை ஹம்பிள் பண்றதுக்குன்னே வரான்டா ஒருத்தன். வெயிட் பண்ணி பாருங்கடா. ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. ரெண்டு பேர் இந்த வாட்டி. ஹாலண்ட் மட்டும் இல்ல, ஒரிஜினல் இஜிப்சியன் கிங் அனுப்பிச்சிருக்கோம்டா. நாங்க பாக்கலாம்டா. பாத்துலாம்டா. வாடா, குசும்புக்குனே பேச வேண்டியது. ஒரிஜினல் எஜிப்சியன் கிங்கா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. எஜிப்சியன் பிரின்ஸ்னு அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்ம வந்து அதை அப்படியே ரெஸ்ட் பண்ணிடலாம். ஆனா இந்த கேம் வந்து டைட்டில் டிசைடரா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஐ டோன்ட் திங்க் வி ஆர் அட் தட் ஸ்டேஜ். இன்னும் ஆமா, ஏன் திமிர்ல பேசுற? 7 பாயிண்ட் இருக்குது, போனா 3 பாயிண்ட் தானே திமிர்ல பேசுற. 5 பாயிண்ட் முதல்ல அதை வச்சு ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க. அது நாங்க ஜெயிச்சா இல்லனா 8 பாயிண்ட் உனக்கு. கரெக்ட்டா? ஜெயிக்க மாட்டீங்க. அநியாயம். அது எனக்கு தெரியல. மெரினோ நம்பர் 9க்குலாம் நீங்க பயந்தீங்கன்னா உங்களோட குவாலிட்டி தான் எனக்கு தெரியும். அதெல்லாம் எனக்கு தெரியல. நீங்க வந்து எல்லாம் போய் தோத்தீங்கன்னா டைட்டிலே உங்களுக்கு வரக்கூடாதுடா. பேசிக்கலி டைட்டிலே வேணாம் உங்களுக்கு. வராதுடா. நான் உங்களுக்கு வந்து எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ நாங்க அதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். அதாவது இந்த ஃபேன்ஸ் வச்சுக்கிட்டு நாங்க பண்ணின பாட்டிலுக்கு வந்து கணக்கே கிடையாது. ஃபேன்ஸ் இல்லாம ஜெயிச்சதுதான் நாங்க ஜெயிச்ச ஒரே டைட்டில். ஏன்னா எவர்டன் கூடயும் டிரா பண்ணியாச்சு, வில்லா கூடயும் ஜெயிக்கணும், அதையும் டிரா பண்ணியாச்சு. எல்லா கேமுமே பிரஷர்னு வரும்போது ஒத்த ஆளு சாலாங்கிற ஒத்த ஆளு வச்சுக்கிட்டு நாங்க வந்து டீமையே ரன் பண்ணிட்டு இருக்கோம். மத்தவனுக்கு நல்ல வேலை ஒத்துக்கிங்க. உங்க டீம் வந்து ஆக்சுவலா சாலா இல்லாம ரொம்ப மீடியாக்கர் டீம். அத நீங்க ஒத்துக்கோங்க. சாலா இல்லாம எங்களால வந்து இந்த சமயத்துல ஒண்ணுமே பண்ண முடியறது இல்ல. டிஃபென்ஸும் படுமோசமா. ஸ்டார்ட் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கிற. சாலா மட்டும் உங்க டீம் வந்து 31 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க இந்த சீசன், இன்க்ளூடிங் லாஸ்ட் கேம். ஏன்னா அது கோல் அசிஸ்ட் பண்ணது அவன்தான். சாலாவை போய் இந்த இடத்துல நிக்க வச்சது எங்க டீம். உனக்கு ப்ரமோஷன் கொடுத்தது உன் டிபார்ட்மெண்ட் தான். ஆனா திருவான்மைக்கு போஸ்டிங் போட வச்சது நானு. அதனாலதான் அவனால கோல் போட முடியுது. ஆனா போய் வச்சுட்டு அவன் மட்டும்தான் உங்களை இழுத்துட்டு போயிட்டு இருக்கானா. அதுக்கப்புறம் அடுத்தது ஸ்டெப் அப் பண்றது யாரும் இல்லையே. எங்க நிலைமை பரிதாபமான நிலைமை பத்தியா? கேட்டா டீம் ஃபுல்லா ஃபிட்டுங்கிறானுங்க. அப்படிதான் சொல்லி வாய மூடல. ஜோ கோமஸ் இஸ் அவுட் ஃபார் தி சீசன் மோஸ்டா. அவன் ஒரு பிளேயர்னு அழுவாதுடா. அவங்க டீம்ல ஆடவே மாட்டான்டா. இதெல்லாம் அநியாயம்டா நீங்க பண்றது. அவன் மெயின் டீம்ல எத்தனை கேம் ஆடுனா நீ சொல்லு? 10 கேம் ஆடி போனா. பேக்கப்பே இல்லடா. அவன் பேக்கப் தானே இல்ல. எங்க டீம்ல வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. எங்க மேன் சிட்டி கம்ப்ளைண்ட் பண்ணுமா? நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாம ஆடிக்கிட்டு இருக்கோம். இதே கம்ப்ளைண்ட் போன சீசன் நாங்க பண்ணும்போது என்ன சொன்னீங்க? இட் இஸ் ஃபுட்பால், you have to get along with it. போன சீசன் உங்க டீம்ல அதுதான் நாங்க சொல்றோம். நான் கம்ப்ளைண்டே பண்ணல, நீயே கம்ப்ளைண்ட் பண்ணாதன்ற. ஜோ காமஸ்க்கு நீ கம்ப்ளைண்ட் பண்ணனா கொன்றுவேன். இல்லடா, அவனும் அவுட், ரைட் பேக் பேக்கப் அவனும் அவுட். ரெண்டு பேருமே ஒரே வாரத்தை. கார்னர் பிராட்லியும் போன வாட்டி ட்ரெண்ட் நல்லா தான் ஆடிட்டு இருந்தான். எதுக்கு அந்த சப்ஸ்டிடியூஷன் பண்ணானே தெரியல. நாட் ஃபிட்டடா. அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா மேட்சையும் மிஸ் பண்ணான்டா அவன். அவன் நாட் ஃபிட். 60 மினிட்ஸ் தான் அவன் ஆட வைக்க முடியும். அதனால 60 மினிட்ஸ்ல வெளியே எடுத்தான். பரவாயில்ல, சிமிகாஸ் இருக்கான், நீ போட்டு ஆடுவேன். உனக்கு இருக்கிறானுங்க என்ன? சிமிகாஸ் மடக்கி கொடுத்துறோம் பாயிண்ட்ல. அதான் சொல்றேன். எட்டியாடு போறோம். 8 வருஷமா பெப் கார்டியோலா வந்ததுல இருந்து எட்டியாடுல நாங்க வின் பண்ணதே கிடையாது. அந்த ஸ்டேடியமுக்கு வந்து பயங்கரமான மோசமான ஸ்டேடியம். நாங்க அங்க போய் 5-0 5-1 எல்லா அடி வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த ஸ்டேடியம்ல. அதுல அங்க ஜெயிச்ச சரித்திரமே கிடையாது. ஆனால் இந்த வாட்டி ஜெயிப்போன்னு என் மனசு சொல்லுதுடா. என்ன ஏதுன்னா கேட்காது. நான் சொல்றேன்டா, இந்த ரெக்கார்டு பெருசாக்கிட்டே போவான்டா. திஸ் இஸ் பர்சனல்ரா. கண்டிப்பா மேன் சிட்டி அங்க போய் அடிக்கிறோம். நாம அடிக்கணும், அவன் திணறணும். சமாளிச்சு வரதுக்குள்ள அடுத்தடி அடிக்கணும். அவன் தெளிஞ்சு நிதானத்துக்கு வரதுக்குள்ள அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன் எதுக்குன்னா எனக்கு தெரியாது. ஆனா வந்து அந்த கேம்ல இந்த கேம்ல அங்க போய் வின் பண்றோம். என்னன்னா அவன் வெறி கொண்டு வேற வரான். எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் அவன் வாழ்க்கையிலேயே ரவுண்ட் ஆஃப் 16 போகல சாம்பியன்ஸ் லீக்ல. அவன் வெறியோட வரான். நாங்களாடா போய் மாட்டணுங்கிற மாதிரி இந்த வீக்கெண்ட் வேற அங்க போறோம். அது எங்க ஓம்னா கூட பரவாயில்ல. எங்க ஓம்ல வேற இந்த சீசன் ஈஸியா 2-0 வேற போட்டு பொழந்துட்டோம் ஃபர்ஸ்ட் கேம்ல.
அவங்கள வந்து எதுவுமே பண்ண விடல. அந்த கேம் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாட்ஸே பாத்தீங்கன்னா மொத்தமா 2 ஷாட்ஸ் தான் ஆன் டார்கெட் சிட்டி அந்த கேம்லயே. மொத்தமா 8 தான் எடுத்திருக்காங்க. அதுல 2 ஷாட்ஸ் ஆன் டார்கெட். மொத்தமா பாஸ் பண்ணிட்டோம் அந்த கேம. அவங்களோட வந்துட்டு ஏன்னா பொசஷன் எது வச்சாலும் பார்த்தோம்னா நம்ம வந்து வேற லெவல்ல இருக்கும் அந்த கேம்ல. ஏன்னா ஞாபகம் இருக்கா அந்த கேம் முடிச்சு அடுத்து ரியல் மெட்ரிட் ஆடணும். தொடர்ந்து ஆமா. ஒரே வீக்ல அந்த கேம் வந்துச்சு. அந்த கேம்ல வந்து பயங்கரமா பாஸ் பண்ணி 2-0 வின் பண்ணிட்டோம். கேக்போ ஒரு கோல், சாலா ஒரு கோல் நினைக்கிறேன் அந்த கேம்ல. ஆமா. இப்ப வந்து ஆனா இரு இன்சர்ட் பண்ணிடுறேன். நீ அந்த கேமுக்கும் இந்த கேமுக்கும் நீ சுத்தமா கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு மெயின் ஸ்டார்டர்ஸ்ல வந்துட்டு ஒமார் மார்மூஷ் ஆட் ஆயிருக்கான், சூப்பர் ஆடிட்டு இருக்கான். ரெண்டாவது நீக்கோ கொன்சாலஸும் இருக்கான் ஃபார் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ராட்ரி. சோ டீம் ஓரளவுக்கு இப்ப ஸ்டேபிள் ஆயிடுச்சு. அதனால நீ அதே மாதிரி கேமை இதுல எதிர்பார்க்க முடியாதுன்றது என்னோட கருத்து. ஆமா நான் வந்து அதே தான் வந்துட்டு இப்பவும் அதை சொல்லலான்ட்டு வந்தேன். ஏன்னா அந்த நிக்கோ கான்சாலஸ் நினைச்சாதான் எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்குடா. ஏன்னா பயப்படணும்டா, நீ பயப்படணும். எங்க டீம் இங்க வந்து போலாம் பாரு, சோபஸ்லாய் எல்லாம். ட்ரெண்ட், கொனாட்டே, வான் டைக் அண்ட் ராபர்ட்சன். மறுபடியும் யூசுவல் மிட்ஃபீல்ட் கிராவன்பர்ச், மெக்காலிஸ்டர், ஷோபஸ்லை, சாலா, ஜோட்டா அண்ட் கேக்போ. ஃபர்ஸ்ட்லி De Bruyne எல்லாம் ஆட மாட்டான். ஃபோடன் will start and இது இதுதான் இருக்கும். ஆமா. ஏன்னா எனக்கு நினைச்சேன் நான் டிப்ரோயினேவா ஃபோடனானு. ஏன்னா இந்த பிரஸ் மேட்ச் நேத்து பிரஸ் மேட்ச்லயே இதை சொல்லியிருக்கான் குவார்டியோலா. டிப்ரோயினே ஃபிட் தான், நான் தான் ஆட வைக்கல, அவன்கிட்ட வந்து பிசிக்காலிட்டி இல்லையோ என்னமோ சொல்லியிருக்கான் குவார்டியோலா. அதனால தான் நான் வந்து டிப்ரோயினே ஆட வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீசனோட கான்ட்ராக்ட் முடியுது. நெகோசியேஷன்ஸ்க்கு வந்து எந்த பேச்சுமே இதுவரைக்கும் நடக்கலையாமா. நெகோசியேஷன்ஸ்க்கு 8 பிளேயர்ஸ் வெளில போறாங்க மான் சிட்டி 8 டீம். பேரா? அடே அப்படியாப்பா. அது பண்றாங்கல்ல என்னவோ, அது ஒரு விஷயம் நடக்க போகுது அது சம்மர்ல. சோ சவினியோ, ஃபோடன், மார்முஷ், கொன்சாலஸ் அண்ட் குண்டோகன். மறுபடி ஸ்டோன்ஸ் இன்ஜர்டு. இதுதான் வந்து எனக்கு புரியல. ஸ்டோன்ஸ் வந்து இன்ஜர்டா? ஆமா மறுபடி ஸ்டோன்ஸ் இன்ஜர்டு. அதனால வந்து நாங்க கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம்டா. நாங்க ஆடுவோம் 20 இயர் ஓல்ட் வச்சு ஜெயிப்போம்டா நாங்க. ஜெயிச்சுக்குங்கடா. நாங்க என்ன வேணாம்னு சொல்றோமா? ரீகோ லூயிஸ் ரைட் பேக் அண்ட் குவார்டியோ லெஃப்ட் பேக். இந்த கேமை வந்து டிக்டேட் பண்ண போற மெயினான இந்த பர்சன் ஃபார் மான்செஸ்டர் சிட்டி இந்த பையன் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த கேமை வந்து டிக்டேட் பண்ணி பாஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் கேமுக்குள்ள கொண்டு வர போறானோ, தட்ஸ் ஹவ் த கேம் இஸ் கோயிங் டு பி பிளேட். மோஸ்டா ஃபார் லிவர்பூல் வந்துட்டு we are going to sit back and counter. ஏன்னா மேன் சிட்டியோட ஹோம்ல டாக்டிக்ஸ் நாங்க தான் பாத்து ஆஸ்டன் வில்லா கேம்ல ஆலிசன் தூக்கி சாலா கொடுத்துட்டு கடவுள்கிட்ட வேண்டுவா இதா பண்றா ராசான்ட்டு அதான் பண்ண போறீங்க. நீங்க ஜோட்டா கிட்ட கொடுத்தா இப்ப எதுக்கு புரியுது அவன் எதுக்கு விழுறா டிஃபெண்டர் பக்கத்துல இருக்கான். ஏன்னா அவன் பினிஷ் பண்ண தெரியல. அங்க போய் அடிச்சான் பாரு மட்டமான ஒரு ஷாட். அதுக்கப்புறம் வந்து ஸ்லோபஸ்லாய் அவன் ஒரு அறிவு இருக்கா, நுனியஸுக்கு போய் பாஸ் பண்றேன்ட்டு அவனுக்கு பாஸ் பண்ணி விட்டு உங்க டீம் ஜோக்கு டீம்டா. சாலா இல்லதான் ஜோக்குடாது, தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து டாக்டிக்ஸ் எல்லாம் பேசாத. பால் டு சாலா, சாலா டஸ்ட் ரெஸ்ட், அவ்வளவுதான் உங்க டாக்டிக்ஸ். டாக்டிக்கே எடுத்துறேன்டா. 3 மாசம் முன்னாடி உங்க நிலைமை எவ்வளவு இருந்துச்சு? சாக்காவோட இங்க பாரு உனக்கு சொல்லட்டுமா, லாஸ்ட் 15 பிரீமியர் லீக் கேம்ஸ்ல லிவர்பூல் ஆர்சனல் சேம் பாயிண்ட்ஸ், சேம் நம்பர் ஆஃப் கோல்ஸ், 23 பாயிண்ட்ஸ் டோட்டலா. ஓகேயா? ஆனா we did it without Saka and our main striker. நீங்க வந்து பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் கிடையாது. ஸ்ட்ரைக்கர் கிடையாது விட்டுக்கோ. எங்களோட மெயின் பிளேயர் சாக்கா கிடையாது. அப்புறம் வந்துட்டு ஏதோ இருக்கிற ஒரு மட்டமான ஸ்ட்ரைக்கர் வச்சு நாங்க இந்த ஸ்டாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றோம். நீங்க வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்ஃபார்ம் ரைட் விங்கர் வச்சு பண்றீங்க. சரி, மொத்தம் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்ஃபார்ம் டீம் வந்துட்டு நாங்க வந்து சேம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் as ஆர்சனல் தான் எடுத்திருக்கோம். இன்னமே வந்து 8 பாயிண்ட்ஸ் லீட்ல இருக்கோம். வித் ஆர்சனல் have 1 game in hand. அவே டு சிட்டி போறோம். ஆர்சனல் வந்து அட் ஹோம் டு வெஸ்ட் ஹாம். நெக்ஸ்ட் கேம் வந்து எங்களுக்கு அட் ஹோம் டு நியூகாசில் அண்ட் ஆர்சனல் ஆர் கோயிங் அவே டு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். சரியா? இந்த 2 கேம முடிச்சுக்கிட்டு நம்ம நிலைமை என்னங்கறத பத்தி டைட்டில் ரேஸ் பத்தி பாப்போம். அஜெண்டா தான்டா. எங்களுக்கெல்லாம் தோத்துறோம். ஆனா எனக்கு கவலையே இல்ல, நீங்களும் தோக்கணும், அதுதான் எனக்கு ஆசை. இப்ப அப்படியே அந்த 8 பாயிண்ட் லீடோடய முடிச்சிடணும். இதுக்கு மேல லீட் வரக்கூடாது உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு இந்த கேமே வந்து நான் சொல்றேன்ல 5 இயர்ஸ் 8 இயர்ஸ் ஆச்சு இந்த ஹோம்ல அங்க போய் ஜெயிச்சு. மேன் சிட்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பெப் கார்டியோலாவே சொல்லிட்டாரு, இவ்வளவு நல்லா ஆடுற லிவர்பூல்ல 100 பாயிண்ட் எடுக்க முடியாது. நாங்க 100 பாயிண்ட் எடுத்தோம், ட்ரிபிள் அடிச்சோம், எல்லாத்தையும் தான் பண்ணோம். ஒரு சீசன் எங்களுக்கு ஆஃப் சீசன் தான், ஆமா நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாப்ல. பட் இந்த கேம் ஃபுல் ஃபயரோட வருவானுங்க. லிவர்பூல் வந்துட்டு மோஸ்டா த சேம் நீ சொன்ன மாதிரி ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு சாலாவை ஹை அப்ல வச்சுக்கிட்டு கான்சாலஸும் குவார்டியோலா அந்த இடத்த வந்து நீ ஆக்குபை பண்றா, உனக்கு நாங்க பால் தூக்கி போட்டுறோம், நீ என்னமோ பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. மெயினா இந்த கேம்ல கேக்போ இருப்பானான்னு தெரியல. நான் கேக்போ இங்க போட்டிருந்தேன், கேக்போ இருப்பானான்னு தெரியல. லாஸ்ட் ஃபிட்னஸ் டெஸ்ட், லேட் ஃபிட்னஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா மெயின்லி ஃபார் லிவர்பூல் சான்ஸ் கிடைச்சா கோல அடிக்கணும். சான்ஸ கிடைச்சா அடிக்கிறதே கிடையாது. அதாவது எவர்டன் கேம்ல அந்த சான்ஸே கிரியேட் பண்ண நான் ஒத்துக்கிறேன். செகண்ட் ஹாஃப்ல சுத்தமா 0. ஆனா
ஆஸ்டன் வில்லால நாங்க கிரியேட் பண்ண சான்ஸுக்கு வந்து அங்க ஒரு ஸ்கூலே கட்டியிருக்கலாம். அந்த அளவுக்கு சான்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு சான்ஸையுமே எடுக்கல. பட் ஃபிளிப் சைட் நாங்க சான்ஸை கன்சீடும் பண்ணோம். ஆஸ்டன் வில்லா கூட நிறைய சான்ஸ் கன்சீட் பண்ணோம். எங்க டிஃபென்ஸ் லாஸ்ட் 13 கதர் கேம்ஸ்ல விட்டான்டா அந்த மார்சன் ஒரு கோல் இன்னும் லைட்டா இன்ச் குள்ள போயிருந்தா கோல் அது முடிஞ்சிச்சு game. அதேதான் மாலன் கடைசியில ஷூட் பண்ணது. சேம் அந்த ஆமா. டிஃபென்ஸ் வந்து லாஸ்ட் 13 கேம்ஸ்ல 3 கிளீன் ஷீட் தான் வச்சிருக்கோம். நான் அதான் சொல்றேன் ஆர்சனல் பத்தி. யூ நீட் டு ஸ்கோர் 1 கோல். கண்டிப்பா நீங்க டிஃபென்ஸ் அவ்வளவுதான் எங்கனால முடியும். வீட்டுல அவ்வளவுதான் எங்கனால முடியும். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் தி மெயின் திங் அபௌட் வந்து நியூனியர்ஸ் எல்லாருமே இது பண்றாங்க, கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஏன் எங்களோட டிஃபென்ஸ் கிரிட்டிசைஸ் பண்றது இல்ல? அவ்வளவு கோல்ஸ் கன்சீட் பண்றோம்ல. அதுக்கு ஸ்டார்ட் இருக்குது. மோஸ்ட் நம்பர் ஆஃப் பிக் சான்சஸ் மிஸ்ட் சின்ஸ் 2022-2023 வந்துட்டு 1 per game ஆல்மோஸ்ட் நுனியஸ். அது ரெண்டாவது லிஸ்ட்ல வந்து ஆலண்ட் இருக்கான். நான் ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் நுனியஸ் இருக்காதுதான் அதுல. கரெக்ட் தான்டா. நான் சொல்றேன் இப்ப நுனியஸ் அவ்வளவு திட்டுறோம். இஃப் we have to score 3 goals every game to win the gameனா அப்போ டிஃபென்ஸ்லயே பிரச்சனை இருக்கு. டிஃபென்ஸ் பிரச்சனை தான் 100%. இல்ல நம்ம சும்மா வந்து நுனியஸ் விட்டா ஆமா சீசன் ஃபுல்லா விட்டுட்டு தான் இருக்கான். போன சீசன் தான் விட்டா. அது ஒன்னும் புதுசு இல்லையா? அப்போ டிஃபென்ஸ் நீங்க என்ன படுத்து தூங்கிட்டா இருக்கீங்க? நான் இந்த 2 கேம், ஒன்னு எவர்டன் கேம், இன்னொன்னு நியூகாசல் கேம். எவர்டன் கேம் அது லாஸ்ட் கிக் ஆஃப் தி கேம், அதுல ஒன்னு டிஃபெண்ட் பண்ண தெரியாதா? ஒன்னு நியூகாசல் கேம் இந்த கிளைகர போய் பிடிக்கிறது போய் டைவர்ஸ் பால் அவங்களே உள்ளுடுவானே. 2 கேம் we have to be 4 points மேலேன்னு சொல்லலாம். அதே மாதிரி சொன்னா ஆர்சனல் சொல்லுவாங்க, டேய் கடைசி அந்த இவன் பண்ணானே ஆஃப் சைடு மார்டினெல்லி ஃபுல்லம் கேம் நினைக்கிறேன் ஏதோ ஒரு கேம். அது இப்சன் பட்ஸ் நம்ம பேசலாம். பட் நான் என்ன நினைச்சேன்னா உங்க 2 பேர் பிசிக்கலி டால் அண்ட் ஸ்ட்ராங் டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க, வான் டைக் அண்ட் கொனாட்டே. அப்படி இருந்துமே வந்து ஹெடர்ஸ்க்கு எப்படி கன்சீட் பண்ண முடியும் வர்சஸ் வாட்கின்ஸ்? அவ்வளவு குள்ளமா இருக்கான். அவங்க ஹைட் கூட இல்லாம அவ்வளவு கிராஸ் ஈஸியா ரீச் ஆகுது அவனுக்கு. அவ்வளவு கிரௌடட் பாக்ஸ் வந்து அடிக்கிறானா டிஃபென்ஸ் ஆப்வியஸ்லி ஏதோ ஒன்று சரிப்பட்டு வரலன்னு தான் தோணுது. ஐட்ஸே என்னோட அட்டாக்கோட என்னோட பிரச்சனை வந்து டிஃபென்ஸ் தான். இப்போதைக்கு வந்து லிவர்பூலோட பெரிய பிரச்சனை டிஃபென்ஸ்ல தான் இருக்கு. அந்த டிஃபென்ஸை வந்து இந்த கேம்ல வந்து தாக்கு பிடிப்போமான்னு தெரியல. பிகாஸ் ஃபார் மீ ஐடியலி ஐ ஃபீல் வி வில் வின். ஆனா டிரா இஸ் நாட் த வர்ஸ்ட் ரிசல்ட். ஐடியலி அந்த டிரா பண்ணா கூட ஆர்சனல் வந்து we will be still 3 points above Arsenal going into the Newcastle home game. ஆனா ஆர்சனல் going away to Nottingham Forest. Nottingham Forest நிறைய டஃப் மேட்ச் இருக்குடா. அதுக்கு அப்புறமா என்னது யுனைட்டட் அவே இருக்குது. ஆர்சனலுக்கு வந்துட்டு Nottingham Forest, யுனைட்டட், செல்சி, ஃபுல்லம் அண்ட் எவர்டன் அவே ஸ்ட்ரெயிட் 5 கேம்ஸ் இருக்கு ஆர்சனலுக்கு. அண்ட் இந்த ஒரு கேம்லயாச்சும் அவங்க டிராப் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கறேன் நான். இல்ல என்னன்னா ஆக்சுவலா 2 டீம்ஸ்மே டிராப் பண்ணுவாங்க. இந்த லிவர்பூல டிராப் பண்ணுவாங்க, ஆர்சனல் கண்டிப்பா டிராப் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீ சொல்ற மாதிரி அந்த 1 பாயிண்ட் டெஃபினட்டா நீ டிராப் பண்ணினா 1 பாயிண்ட் will matter obviously a lot. இந்த கேம்ல வந்து even if we draw it's not the worst result. ஆனா ஐடியலி லிவர்பூல் will want to win this game. மேன் சிட்டி பொறுத்த வரைக்கும் மேன் சிட்டி டெஃபினட்டா தேர்ட் முடிச்சிடுவாங்க. எனக்கு எந்த சந்தேகமே இல்ல. போன வீடியோல நான் சொன்ன மாதிரி they will not lose any more games. கண்டிப்பா they will not lose any more games. எனக்கு வந்து இந்த லிவர்பூல் கேம் மேபி எனக்கு இந்த லிவர்பூல் கேம் தோப்பாங்கன்னு தோணுது. பட் இதுக்கப்புறம் வந்து I don't think they will lose any more games. They will go on that streak. அவங்களுக்கு இதுக்கப்புறம் பிரஷர் இல்ல போற. ஏன்னா போர்ன்மவுத் செல்சி தான் இருக்கானே கீழ. அவனுங்க அவ்வளவா காம்படிஷன் தருவாங்களான்னு தெரியல. செல்சி எல்லாம் நீ ரூல் அவுட்டே பண்ணிரலாம். அதெல்லாம் சந்தேகமே நியூகாஸ்ல் மேபி நியூகாஸ்ல் ஒரு திடீர்னு ஒரு ஆசை வந்தாங்க. ஆனா அவங்கள லாஸ்ட் 2 கேம் தோத்து போயிருக்கானுங்க. ஆமா. சோ I feel சிட்டி will finish third. எனக்கு அந்த சந்தேகமே இல்ல. அதனால இந்த கேமை வந்துட்டு தயவு செஞ்சு தோத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க போய் தேர்ட் பினிஷ் பண்ணீங்கன்னா ஓகே. தயவு செஞ்சு எங்கள்கிட்ட வந்து ஏதோ ஒன்று பண்ணி அதை ஜெயிச்சு கூடாதீங்க. அதான் எனக்கு கண்டிப்பா நடக்காது. பட் இருந்தாலுமே வந்துட்டு நம்ம ஆப்டாவோட வின் பர்சன்டேஜ் லைக் ப்ரெடிக்ஷன் பார்த்தோம்னா லிவர்பூல் ஹேவ் மோர் வின் ப்ராபபிலிட்டி 40% உங்களுக்கு தான் இருக்குது. 35% தான் மேன் சிட்டிக்கு. ஏன்னா வந்துட்டு சாலா ஆப்வியஸ்லி ஆஸ் த ஹையஸ்ட் கோல்ஸ் அசிஸ்ட் ரெக்கார்ட் அகைன்ஸ்ட் பெப் சைட் அவன் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரிட்டர்னிங் பிளேயர் டு பெப். இந்த வாட்டியும் கோல் அடிக்கலான்றது நம்ம கண்டிப்பா சொல்லலாம். டெஃபினட்டா வந்து ஒரு 0 கோல்ஸ் உங்க சைட்ல இருந்து தான் எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பா ஒரு போனா 2-1 அப்புறம் இல்லைன்னா வந்து ஒரு 3-1 இல்லைன்னா நீங்க ஒரு போட்டு டிராப் பண்றது அப்படிதான் ஒரு ஆசை எனக்கு. பட் டெஃபினட்டா ஒரு 0 கோல் ஃப்ரம் ஈச் சைடு கண்டிப்பா இருக்காது. இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்ஷன் டைம்னு பார்த்தோம்னா ஐ எம் கோயிங் ஃபார் a very high scoring game. இந்த கேம் கரெக்ட் 4-1 சிட்டி வின் நான் தான் சொல்றேன். எஸ் கன்ஃபார்ம். அப்படி சொல்லல. க்ளோஸ் ஹை ஸ்கோரிங் லிவர்பூல் வின். ஒரு 4-3 அந்த மாதிரி ஒரு ஹை ஸ்கோரிங். ஏன்னா 2 டீம்லயுமே டிஃபென்ஸே கிடையாது. அவங்களுக்கும் பெரிய டிஃபென்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஹாட்ரிக் இன்கமிங் அகைன். அப்புறம் வந்து சாலா கிட்டே போய் செலிப்ரேஷன் பண்ணுவான். பாக்குறேன் நானு இந்த மாதிரி. இந்த பேச்சு அவன் சொல்லியிருக்கான். நான் வந்து ஹை ஸ்கோரிங் லிவர்பூல் வின்னு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி காமெண்ட்ஸ்ல போடுங்க. பிளாக் பஸ்டர் கேம் வாட்ச் எல்லாம் இருக்கு. மறக்காம சண்டே வந்துருங்க. எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். அண்ட் வீக்கெண்ட் நம்ம ஷோ யூஸ்வலா இருக்கு. அங்க எல்லாத்தையும் மீட் பண்றோம்.